தான் வருது. அல்வாவும் பூவும் வாங்கிட்டு போ, நான் குடிச்சிட்டு ரெடியா இருக்க சொல்றேன். நான் வாரல மட்டும்தான் நாங்க பண்ணல. நேற்று வேளாங்கண்ணி அந்த பொண்ணு ஒண்ணு சொல்றேன்னா, அது வந்து 24 வயசு. அம்மா சொல்றாங்க 10 மணிக்கு எழுந்திரிக்கிறீங்க, அதுக்கு யார் காரணம்? அம்மா தானே காரணம். நீ என்னம்மா வளர்த்த, நீ வந்து அதை சொல்ற, நாங்க அவங்க ஏற்றுக்க முடியும்? நீ தானே அதை பழக்கணும். இதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட் எங்களுக்கு தான் வருது. 22 வயசுக்குள்ள எல்லாம் முடிச்சுட்டு வராங்க. இல்லையா மாமனார் மாமியார் பிரச்சனை பண்ணிட்டு நீ குடிக்க மாட்டேங்குதுன்னு சொல்றோம். நான் என்ன தெரியுமா, அல்வாவும் பூவும் வாங்கிட்டு போ, நான் குடிச்சிட்டு ரெடியா இருக்க சொல்றேன். நான் வாரல. அப்புறம் இது மட்டும்தான் நாங்க பண்ணல. 2 பேரும் சண்டை போட்டுட்டு நாங்க பேசி அனுப்பி எங்களை எவ்வளவு பேசுது. இன்ஸ்டாகிராம்ல வருது. மேடத்தையே அது கையை முடிச்சுது. நான் வந்து பக்கத்துல நின்று அது என்ன பண்ணிச்சு, தொண்டை அழுது அது கையை பிடிச்சி நெரிச்சுது. இந்த கையை பிடிச்சி நான் எழுதுறேன், இந்த கையால நெருங்கி என்னால அது வந்து ஒரு 22 வயசுல தான் எவ்வளவு ஆங்காரமா இருக்கு. எங்களால அதை பண்ணவே முடியல. நம்ம அந்த புதுக்கரை ஸ்கூல் போற வழிதான் வீடு. நாங்க பேசி நீ வீட்டுக்கு போமா, நீ ரொம்ப ஓவரா இதா இருக்கிற, அதை ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுத்துனாங்க. அழுது குழந்தை அழுவதையும் பார்க்கல, வெறி பிடிச்ச மாதிரி கத்துது. ஏதோ ஒன்று ஆயிடுனா நம்ம எல்லாம் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஆச்சுக்கலாமான்னு ஆட்டோ பிடிச்சி ஏற்றி நாங்கள் அனுப்பி விட்டோம். 10 செகண்ட்ல அந்த ஆட்டோ வர திரும்பி வரான். அந்த பொண்ணு இறங்கி எங்கேயோ ஓடி போயிடுச்சு.